அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விஷசாராய விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து கோவையில் பாஜகவினர் போராட்டம் நடத்த முயன்ற நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் நேசராஜ், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழகம் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனை கண்டிக்கும் விதமாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருந்தது. இதனையடுத்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனையடுத்து VKK மேனன் சாலையில் பிஜேபி அலுவலகம் முன்பாக கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்தனர். அதே போல கள்ளச்சாராய பாக்கெட், அதே போல தண்ணீரை ஊற்றிக்கொண்டு பெண்கள் மாலையாக அணிவித்தனர். அதே போல பாடையும் கொண்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து நார்த் டிசி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபிக்காரர்களை கையை இழுத்து தற்பொழுது அந்த கைது செய்து வருகின்றனர். அதே போல மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களையும் கைது செய்துள்ளனர். அண்ணாமலை இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர் எங்கு உள்ளார் என அவரையும் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். VKK மேனன் சாலையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பிஜேபி தொண்டர்கள் தற்பொழுது சாலை மறியலிலும் அதே போல அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜ்.